மக்களே, ரொம்ப 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 வருத்தமான செய்தி என்னென்னா, நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது இன்றைக்கி பெயில் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெயில் கிடைக்கவே இல்லை. என்னென்னா என்ன ரிசல்ட் போட்டிருக்காங்கன்னா, அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு தான் ஒத்தி வச்சுருக்காங்க. மறுபடியும் இது கொடுத்துருக்காங்க, வாய்தா கொடுத்த மாதிரி. எனக்கு அப்படியே படபடன்னு இருக்குங்க. எல்லோரும் எதிர்பார்த்தது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இதை நினச்சி கஷ்டம், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அப்படியே தற்கொலை பண்ணிக்கலாம் போல. எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. இந்த ஊருக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் சமாளிச்சாச்சு. அந்த வக்கீலம்மா, ஜட்ஜம்மா, அவங்களுக்கு காரணையே இல்லையாம்மா. இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. என்னம்மா சட்டத்திட்டங்கள் 60 நாள் இருந்தால் வெளியே விட்டுருவேன்னு சொன்னாங்க. அப்படி என்னம்மா கொலை பண்ணிட்டு போயிட்டார் உள்ள. வெளியே இருக்கிறவங்கள சாவடிக்காம விட மாட்டேங்க உலகம்மா. தமிழரசிம்மா, தமிழ் செல்வியம்மாவா, என்னம்மா நீங்கள் சட்டத்தை நல்லா படித்து புரட்டி பார்த்து தீர்ப்பு நல்லா சொல்லியிருக்கலாமாம்மா. எங்கள் ஐயாவை வெளியே விட்டுருந்தீங்களா, நாங்கள் எல்லாம் நல்லா இருப்போம்லம்மா. ஐயையோ, குற்றவாளி பையன், புறம்போக்கு பையன், இப்போ முள்ள மாதிரித்தனம் பண்ணவேனா வெளியே கிடக்கான். நல்லா இருக்கவங்களாம் பிடிச்சி உள்ள போட்டு இப்படி பாடாப்படுத்துறீங்களம்மா. ஐயா, என்னால் முடியலையா. இந்த விட்டா பிச்சை தாங்க உலகத்தில் எடுக்கல. அதையும் கொடுத்தா கூட ஏன்னா வாங்கிக்கலாம் போல அப்படி இருக்கு. மரண வாசலில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. என்னன்னு தெரில, என்ன தீவுன்னு தெரில, என்ன ரீசனுக்காக ஒத்தி வச்சுருக்காங்கன்னே தெரிலங்க. கேடிவியில் அவர் கார்த்திக்குள்ளே போட்டால் தான் அந்த ரீசன் என்னன்னு பார்த்தா தான் தெரியும். இப்படி ஒரு கேஸ் அவர் உலகத்திலே பார்க்கலான்னு தான் சொல்லுவார். ஐயோ, படபடன்னு இருக்கு மக்களே. வைக்கிறேன். டாட்டா, பை பை.